ஹாய்! இன்னைக்கு வந்துட்டு அம்மா வீட்டில் வந்து பண்டகை கூழ் ஊத்துற திருவிழா. அது 2 டேஸ் முடிஞ்சிருச்சு. இது வந்து 3rd டே. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நடக்கும். ஃபஸ்ட் அந்த 2 டேஸ் நடந்த பண்டிகைக்கு நான் போகல. 3rd டே மட்டும் சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வருஷம் வருஷம் இந்த திருவிழாவுக்கு வந்துடுவோம். கரகம் எடுக்கிறது, பூக்கூடை எடுக்கிறது, தீச்சட்டி எடுக்கிறது, பால் குடம் இதெல்லாம் வந்து செய்வாங்க. சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு பெருசாக செய்ய மாட்டாங்க. ஆனால் பாட்டி வீட்டில் வந்துட்டு ரொம்ப நல்லா செய்வாங்க. அதனால் எப்போவுமே மே மந்த் லீவில் தான் வரும். நாங்கள் இங்கே ஓடி வந்துடுவோம் பண்டிகைக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து அம்மாவும் வந்து இங்கே ரெகுலராக செய்கிறாங்க. ஆஸ்னி பாப்பாவுக்கு மட்டும் எங்கே போனாலும் யாராச்சும் ஒருத்தர் கிடைக்கிறாங்க பொம்மை வாங்கி கொடுக்கறதுக்கு. எங்கள் வீட்லேயும் வந்துட்டு பண்டகை நடந்துச்சு. அங்கே ஒரு ஆள் கிடைச்சாச்சு, இங்கே ஒரு ஆள் கிடைச்சாச்சு. போகிற இடத்துல எல்லாம் பொம்மை தான். அப்படியே அக்காங்க, தம்பிங்க, தம்பி ஒய்ஃப், அக்கா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து ஜாலியாக போச்சு. பாப்பாவுக்கு வந்து இங்கே நிறைய குட்டி பசங்க இருக்கிறதுனால ஒரே ஜாலியாக இருக்கா. இங்கேருந்து போகவே மனசு இல்லை. அதனால மே மந்த்ஸ் ஃபுல்லாக இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு தான் ஊருக்கு போக போகிறோம்.